வணக்கம். கேவலமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாயார்கள், மகள், தங்கை, அக்கா, சித்தி, யாராக இருந்தாலுமே கும்பமேளைக்கு சென்ற அந்த பெண்களுடைய நிர்வாண வீடியோக்கள், நிர்வாண படங்கள், அவர்கள் குளியல் செய்யும் போது, அவர்கள் அந்த கங்கை நதியில் முழுகும் போது ஆங்காங்கே அந்த ஆடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிய அந்த விஷயங்களை கும்பமேளையிலிருந்து தூரத்திலிருந்து ஒளிஞ்சு நின்று படம் பிடித்து அதை சோஷியல் மீடியாவில் விற்க தொடங்கிவிட்டார்கள். எவ்வளவு கேவலம் என்று நீங்க பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், டெலிகிராம் இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த கும்பல் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. இந்தியா டுடே குரூப்போடைய இந்த ரிப்போர்ட்டை நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும், கவனிச்சு பார்க்க வேண்டும். இது கும்பமேளா மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், எத்தனையோ தாயார்கள், எத்தனையோ குழந்தைகளுடைய இந்த படங்களை திருட்டுத்தனமாக எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும், அல்ல சேஞ்சிங் ரூமில் நீங்க போய் துணிகளை மாற்றினீர்கள்னா, மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்களை கூட இந்த கேவலமான நபர்கள் விட்டு வைக்கவில்லை. பணம் 1500 ரூபாய் கொடுத்தால் போதும் உங்களுக்கு இது மாதிரி சீக்ரெட் வீடியோஸ்கள் கிடைக்கும். 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை விலை போட்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். சோஷியல் மீடியாவில் என்ன நடந்தது ஒவ்வொன்றாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய முயற்சி, எங்களுடைய டீம் செய்யக்கூடிய இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த சேனலை இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை நீங்க சப்போர்ட் செய்ய நினைத்தீர்கள்னா, தயவு செய்து நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். காரணம், எங்களை முடக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் தொடர்ந்து பார்த்து வருகிறது. எங்களுடைய வீடியோஸ்கள் வியூஸ் போவதல்ல. ஆகையால் எங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் அடிபட்டிருக்கிறது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டாஃப்கள், இந்த வீடியோக்களை எடிட் செய்யக்கூடிய நபர்களிலிருந்து, ரிசர்ச் டீம்லேருந்து அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இது இருக்கும். எனிவேஸ், த இந்தியா டுடே குரூப் அவர்களுடைய இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. Took the dip at Mahakumbh. Photos of you bathing could be sale on Telegram. கும்பமேளைக்கு போனீங்களா, குளிச்சீங்களா, உங்களுடைய போட்டோ, உங்களுடைய வீடியோவும் டெலிகிராமில் விற்பனைக்கு வந்திருக்கலாம். எச்சரிக்கை. இந்தியா டுடே குரூப்பை சார்ந்த ஜோதி திவேதி மற்றும் சஞ்சனா சக்சேனா 2 பேருமே ரிசர்ச் செய்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பெண்களை அவர்கள் துணி மாற்றும் போது, அல்ல அவர்களை சேஞ்சிங் ரூமில், பாத்ரூமில் அவர்கள் தன்னுடைய துணிகளை மாற்றும் போது, இல்லை குளிக்கும் போது இந்த வீடியோ படங்களை ஜூம் செய்து எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எவ்வளோ ஸ்கேரியாக இது இருக்கிறது என்று. Their bulge of video of women bathing, changing clothes on river banks all over social media platform like Facebook, YouTube, Instagram, Telegram. டெலிகிராமில் ஸ்பெசிஃபிக் சேனல்களை ஓப்பன் பண்ணியிருக்கிறார்கள். வாட்ஸ்ஆப்பில் சேனல்களை ஓப்பன் செய்திருக்கிறார்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீர்களா, யூடியூபில் நீங்கள் பார்த்தீர்களா, சின்ன சின்ன கிளிப்பிங்களை போடுவார்களா. இந்த கிளிப்பிற்கான முழு வீடியோவை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீர்கள்னா இந்த குரூப்பில் வந்து சேருங்கள். அந்த குரூப்பில் சேர்வதற்கு ஒரு சிறிய தொகை 1500 3000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீர்கள்னா இந்த கிளிப்ஸ்களை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ சிவியரான விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். Facebook pages are promoting pornographic content. Facebook is promoting pornography, blue film, porn videos. அதை Facebook வழியாக ப்ரமோட் செய்ய தொடங்கி விட்டார்கள். ட்விட்டர் ஏற்கனவே கூறிவிட்டது, எக்ஸ் பக்கத்தில் இதுக்கு மேலே நீங்கள் XXX படங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், அப்லோட் செய்யலாம், எல்லாமே நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். பணத்திற்காக ஆசைப்பட்ட எலான் மஸ்குடைய இந்த விஷயம். மகாகும்ப் கங்கா ஸ்நான் பிரயாக்ராஜ் என்கிற ஒரு குரூப் இருக்கிறது டெலிகிராமில். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா ஹேஷ்டாக் பயன்படுத்துகிறார்கள். மகாகும்ப் 2025, கங்கா ஸ்நான், பிரயாக்ராஜ், இது போன்ற இந்த ஹேஷ்டாக்கள். இந்த ஹேஷ்டாக்களை போட்டு பார்த்தீர்கள்னா இங்கே ஒரு
ஒரு ஒரு ஒரு பேஜை நான் காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த பேஜை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த குரூப்ஸ்கள் இருக்கிறது என்று. ஓப்பன் பாத் வீடியோ குரூப் ₹1999 விலை. டெலிகிராமில் இருக்குது, போய் பார்க்கலாமா. பெண்களுடைய இது மாதிரியான வீடியோக்களை வாங்கலாமா. ஹிடன் பாத் வீடியோ குரூப் விலை ₹2000. கங்கா ரிவர் ஓப்பன் பாத் விலை ₹3000. இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் இருக்கிறது. இத்தனை ஆயிரக்கணக்கான வீடியோஸ்களை இவர்கள் அப்லோட் செய்திருக்கிறார்கள். எல்லாமே ஓப்பனில் இருக்கு. அப்போ சைபர் செக்யூரிட்டி என்ன ஆனது? இந்த நாட்டுக்கு கூடிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இது போன்ற இன்னொரு பேஜ் டாக்டர் அமித் குமார் ஜா. எங்களுடைய ஒரு சின்ன ரிசர்ச்சில் நாங்கள் இந்த கீவேர்ட்ஸ்களை சர்ச் செய்து பார்க்கும்போது பல வீடியோக்கள் வந்தது. பல விஷயங்களை நாங்கள் காட்டவே முடியாது. ஒரு சில வீடியோக்களையும் தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், எதுவும் பிளர் போட்டு காட்டிக்கிறேன். இதெல்லாம் போய் பார்த்தீர்கள்னா அப்படியே குள்ளரிக்குது. என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார், என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை என்று எத்தனை நபர்கள் அவர்களுக்கு முன்பு அந்த வீடியோலாம் வந்தா எப்படி இருக்கும்? துடிதுடிக்க மாட்டார்களா? யார் இந்த நபர்கள்? கும்பமேளையின் டிஐஜி வைபவ் கிருஷ்ணா இந்த மாதிரி இப்போ வீடியோலாம் வந்து பல்வேறு நபர்கள் இதை பற்றி பேச தொடங்கிய உடனே இப்போ அவர் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார்களா. சச் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் டெலிகிராம் குரூப்ஸ் ஆர் பீங் ஐடென்டிஃபைட், எஃப்ஐஆர் பீங் ரெஜிஸ்டர்ட் அகேன்ஸ்ட் தெம். இது போன்ற சேனல்கள், இது போன்ற குரூப்ஸ்களை நாங்கள் ஐடென்டிஃபை செய்து அவர்கள் மீது எஃப்ஐஆர்களை போட்டு வருகிறோம். இதற்கு முன்பு என்ன செய்தீர்கள்? ஒரு இந்தியா டுடே என்கிற குரூப் அவர்கள் ஒரு ரிசர்ச் செய்து அவர்கள் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்ததற்கு அப்புறம் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குறீங்க. அப்புறம் எதற்காக சைபர் செக்யூரிட்டி? எதற்காக சைபர் போலீஸ்? எதற்காக இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக போலீஸ் இருக்கிறது. யாரை நம்பி இந்த கும்பமேளைக்கு போக முடியும்? பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? எவ்வளோ கேவலமான விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். வீடியோஸ், ஃபோட்டோஸ், கீவேர்ட்ஸ் வழியாக இதை பரப்பக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா டெலி மெட்ரோ என்கிற ஒரு அனலிட்டிக் பிளாட்ஃபார்ம், டெலிகிராமுடைய அங்கே எத்தனை பேர் யார் எங்கே பார்க்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், என்ன வைரலாக இருக்கிறது என்கிற அதை மெஷர் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் டெலிகிராமுடைய பிளாட்ஃபார்ம். அவர்களுடைய டேட்டாவை அலசி பார்க்கும்போது February 12 February 18 வரை அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட அந்த கீவேர்டு ஓப்பன் பாதிங் என்கிற இந்த வார்த்தை. மக்களுடைய மென்டாலிட்டியை பாருங்கள். அங்க குளிக்கக்கூடிய பெண்கள் இந்துக்கள் தானே, ஹிந்து ராஷ்டிராவாக தானே இந்த நாட்டை நீங்க மாற்ற பார்க்கிறீர்கள். கும்பமேளா 50 கோடி மக்கள் அங்க வந்துட்டார்கள் என்று கூறினீர்களா இல்லையா? அங்கே எந்த அளவில் நெரிசல், கூட்ட நெரிசல் நடந்தது. இப்போ இதைவிட கேவலமான விஷயம் எங்கேயாவது நடந்திருக்குமா? பக்தி, அதை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. சனாதனம், அதை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஹிந்து, அதை கூட, கங்கை நதியை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. கங்கை நதிக்கான ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள். வேற யாரும் கொடுக்கவில்லை. சென்ட்ரல் ஏஜென்சி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதை வெளிவிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் அதற்காக ஃபண்டிங் கொடுக்கிறது. அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். கங்கை நதியில இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா குளிப்பதை விட்டு விடுங்கள், குடிப்பதை விட்டு விடுங்கள், கை கூட கழுவ முடியாது. மலம் கலந்திருக்கிறதா? மக்களுடைய ஸ்கின், தோல் கலந்திருக்கிறதா? இதை விட கேவலமாக சாக்கடை கூட இருக்காது என்று கூறியிருக்கிறார்கள். சாக்கடையை விட கேவலமாக இன்னைக்கு கங்கை நதி இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார். அவர் எம்பியாக இதே கங்கை நதியோரத்தில் வாரணாசியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட போது, न मुझे किसी ने भेजा है, न मुझे किसी ने बुलाया है, मुझे तो मां गंगा ने बुलाया है. என்னை யாரும் அனுப்பவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை. என்னை கங்கையே அழைத்திருக்கிறார். இதற்கப்புறம் கங்கை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வாரணாசியில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை. நமாமி கங்கை என்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆனது. அது என்ன ஆனது யாருக்குமே தெரியல. கோடிக்கணக்கான ரூபாய் அதில் செலவழித்தார்கள். இப்போ இந்த கும்பமேளா என்கிற இந்த விஷயத்தை வைத்து 144 வருடத்தில் ஒரு முறைதான் இது வரும் என்று ஒரு போலியான பிரச்சாரத்தை செய்து அதற்கான டீட்டெயில் வீடியோவை நான் வெளியில் விட்டிருக்கேன். நேற்று தான் விட்டேன்.
அந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் எவ்வளோ பெரிய அட்டூழியம், எவ்வளோ பெரிய பொய். 144 வருடத்தில் இது நடப்பதாக இதை கூறுகிறார்களோ அது முற்றிலும் பொய் என்கிற விஷயம் இன்னைக்கு பரவலாக அதற்கான ஆதாரங்கள் வெளிவந்து விட்டது. ஆனால் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வதல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் விமன் கிவிங் பர்த், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு போய் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்வது, செக் செய்ய போது அல்ல டெலிவரி நடக்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்களை லீக் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் வேற எங்கேயும் நடக்கவில்லை. இப்போ பிப்ரவரி 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன் ராஜ்கோட், குஜராத், தனியார் மருத்துவமனை ராஜ்கோட்ல இருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கைனகாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து லீக் ஆகியிருக்கிறது. கைனகாலஜின்னா அந்த பெண்களை சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கான ஒரு செக்ஷன், பெண்களுக்கான டாக்டர், அந்த செக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த சிசிடிவி மருத்துவமனையை நம்பி, டாக்டரை நம்பி அங்க போனா குணமடைந்து விடலாம் என்று நம்பித்தானே வருகிறார்கள். அங்க கூட இன்னும் கேவலம் கர்ப்பிணி பெண்களை கூட நீங்க விட்டு வைக்கவில்லை. இப்போ அந்த விஷயத்தில் 4 பேரை கைது செய்திருக்கிறார்களா. இந்தியா டுடே குரூப் வெளிவிட்ட இந்த ஸ்டோரி, இந்த செய்தி மட்டும் வெளிவரவில்லை என்றால் இன்னும் எத்தனையோ பெண்களுடைய வீடியோ இன்னைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது. வித்துட்டார்கள், ஏற்கனவே வித்துட்டார்கள். எத்தனை பேர் அதை டவுன்லோட் செய்து தன்னுடைய மொபைல் போனில் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். கேளுங்கள். இதே ராஜ்கோட் விஷயத்தில் யூடியூப் சேனல் ஐடென்டிஃபைட் ஆஸ் மேகா எம்பிபிஎஸ். மேகா எம்பிபிஎஸ் என்கிற இந்த சேனல் இப்போ டிலீட் செய்யப்பட்டு விட்டது. சர்ச் செய்து பார்த்தோம். இந்த சேனலில் not only hosted the videos but also included a Telegram link, comment section allowing viewers to access additional content. அதாவது ஒரு சிறிய வீடியோவை போட்டு விடுவது. 10 நிமிஷம் வீடியோனா அதில் ஒரு 30 செகண்ட் வீடியோவை போட்டுறது. அதை பார்த்த உடனே இதை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே எழுதியிருக்கக்கூடிய இந்த லிங்கில் கிளிக் பண்ணுங்க. இது ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட், டெலிகிராம் சேனல். அதில் நீங்கள் ஜாயின் செய்தீர்கள்னா இந்த முழு வீடியோவை பார்க்கலாம். அதற்கான விலை 1999, 2000 ரூபாய், 3000 ரூபாய், 1500 ரூபாய். பெண்களுக்கே தெரியாது அவர்களை திருட்டுத்தனமாக அவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள் என்று. டெபுட்டி கமிஷனர் of Crime Hill confirmed the incident and stated that their team has researched the hospital for further investigation. Deputy Commissioner of Crime Hill இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆமா, இது இங்கே நடந்திருக்கிறது. நாங்கள் ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டு ஹாஸ்பிட்டலை கண்ட்ரோலில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்களையும் நாங்கள் அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வெளியில் போனது என்று யாருக்குமே தெரியாது. அகமதாபாத் கிரைம் பிரான்ச் ஏசிபி ஹார்திக் முகடா அவர் என்ன கூறினார் அதையும் நீங்கள் கேளுங்கள். The case is being investigated under Section 66E of Information and Technology Act, which deals with privacy and violation. இந்த கேஸை, இந்த வழக்கை நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட் 66E, அதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 66E படி பிரைவசியை, ஒரு நபருடைய பிரைவசியை பிரீச் செய்யக்கூடிய அந்த செக்ஷன் வழியாக இது கேஸ் நடக்கிறது. செக்ஷன் 67 which pertain to electronic distribution of obscene material. எலக்ட்ரானிக்காக, அதாவது மொபைல் ஃபோன், வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக், யூடியூப், இது போன்ற வழிகளில் ஆப்ஜெக்ஷனாக இருக்கக்கூடிய இது போன்ற வீடியோக்களை நீங்கள் விற்றீர்களா, அது ஒரு கிரைம். இந்த இடத்துல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோக்களுக்கான வியூஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு வீடியோக்கான வியூஸ் 5 லட்சத்திலிருந்து 2 மில்லியன் வரை போயிருக்கிறது. 5 லட்சம் நபர்கள்ல இருந்து 20 லட்சம் நபர்கள் வரை இந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். ஒரு வீடியோ அல்ல, லட்சக்கணக்கான வீடியோ, ஆயிரக்கணக்கான வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது. கும்பமேளா என்கிற பெயரில், கும்பமேளாவில் மட்டுமல்ல, கும்பமேளாவிலிருந்து தாண்டி வெவ்வேறு இடங்களில் எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் கும்பமேளா என்கிற அந்த ஹேஷ்டாகை போட்டு வைரலாக்கி வருகிறார்கள் பணத்திற்காக. தன்னுடைய தாயை, தங்கையை, அக்கா தங்கச்சியை, இது போன்ற
வீடியோக்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்று நீங்க பாருங்கள். எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று நீங்க பாருங்கள். இதற்கான காரணம் யார்? அரசாங்கமா? கிடையாது. இது போன்ற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய மிருகங்கள், இதை பார்க்கக்கூடிய நபர்கள், இதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மீதும் வழக்கு பாய வேண்டும். அவர்களையும் நீங்க சிறையில் அடைக்க வேண்டும். அரசாங்கத்தை நீங்க குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்கத்துடைய வேலை அங்க இருக்கக்கூடிய தவறுகளை, கிரைமை கண்ட்ரோல் செய்வது. சைபர் கிரைம் போலீஸ் அவர்கள் இதற்கான பதில் கொடுக்கணும். எதற்காக நீங்க உறங்கிக் கொண்டிருந்தீர்கள்? இன்னைக்கு நேற்று நடக்கவில்லை. டிக்டாக்கை நீங்க பேன் செய்தீர்கள். ஆனால் டிக்டாக்கை விட படுகேவலமாக இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், இன்னைக்கு ஷார்ட்ஸ் போன்ற விஷயங்கள், சின்ன சின்ன குழந்தைகள் கையில் அந்த மொபைல் போன் இருக்கிறது. 10 ஷார்ட்ஸை நீங்க தள்ளி பாருங்கள், 11வது அரை நிர்மாணமாக இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பார்கள். சாஃப்ட் போன். கீழே போய் பார்த்தீர்கள்னா டிஎம் ஃபார் பர்சனல் வீடியோ சாட், 100 rupees, 300 rupees, 500 rupees கீழே எழுதியிருக்கும். ஜாயின் டெலிகிராம் லிங்க் ஃபார் மோர் சச் வீடியோஸ். இதையெல்லாம் நீங்க பேன் செய்ய மாட்டீர்கள். ஏன்னா இது அமெரிக்கா நாட்டிலிருந்து வரக்கூடிய, ஒபிஷியலாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி பார்ட்னரா மார்க் ஜக்கர்பர்க், மஸ்க், இது போன்ற நபர்கள் நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன். இதெல்லாம் நாங்கள் டச் பண்ண முடியாது. சைனாவை எதிர்ப்பதற்கு நாங்கள் டிக்டாக்கை பேன் செய்து விட்டோம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். செப்பரேட் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது. செப்பரேட்டாக இதற்காகவே வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு போலீஸ் டிபார்ட்மெண்ட்கள் இருக்கிறது. அப்புறம் எப்படி டெலிகிராம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் வழியாக, சோஷியல் மீடியா வழியாக இது போன்ற கிரைம்ஸ்களை செய்து தப்பிக்கக்கூடிய வேலையையும் பார்த்து விடுகிறார்கள். இந்த சேனல்ஸ்களை மட்டும் தான் இவர்கள் பார்த்திருக்கிறார்களுடைய இந்த சேனலுடைய அட்மின் அவர்களை இன்னும் கைது செய்ய முடியவில்லை. அப்படி கைது செய்தாலும் இந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் ஆகிவிட்டது. ஏற்கனவே பல்வேறு நபர்கள் இதை டவுன்லோட் செய்து விட்டார்கள். ஏற்கனவே பல நபர்கள் இதை பார்த்து விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் மதத்தை, மொழியை, நம்பிக்கையை, சனாதனத்தை, ஹிந்துசத்தை கும்பமேளையில் நம்பி சென்ற நபர்கள், டாக்டரை நம்பி சென்ற அந்த மருத்துவமனைக்கு சென்ற பெண்கள் யாருமே எங்கேயுமே பாதுகாப்பாக கிடையாது. துணி வாங்க போனால் பாதுகாப்பு கிடையாது. மால்ஸ்களுக்கு போய் அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் நீங்க போய் பார்த்தீர்களா, பாதுகாப்பு கிடையாது. டாய்லெட்டில் கூட இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமாக அதை கூட செய்ய முடியவில்லை. டாய்லெட் கூட போக முடியவில்லை. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். நெரிசலில் இறந்த நபர்களை விட இந்த செய்தி மிக சீரியஸான விஷயம். இன்னைக்கு கும்பமேளாவை மட்டும் பார்க்காதீர்கள். இது போன்ற சம்பவம் எங்க வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்களாக இருக்கலாம், என் வீட்டு பெண்களாக இருக்கலாம். இதை வாங்கக்கூடிய நபராக இருந்தாலோ, இதை விற்கக்கூடிய நபராக இருந்தாலோ, அனைத்து நபர்கள் மீதும் வழக்கு போடப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி.